சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னு கேட்டால் revaluation of assets and liabilities. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் revaluation of assets and liabilitiesனால் என்ன? ரீவேல்யூவேஷன்னா என்ன? ரீவேல்யூ பண்ணுறது. ஓகேவா? இப்போது நார்மலாக இந்த காலேஜ் படிக்கிற பசங்க தான் சொல்லுவாங்க, எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்து ஃபெயில் ஆகிட்டால் நான் ரீவேல்யூவேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரீவேல்யூவேஷன் போட்டால் என்ன ஆகும்னா மார்க் வந்து ஒன்று கூடும் இல்லை குறையும். ஓகே, இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு இது ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க, மார்க் கம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேம் கிட்டே போயிட்டு மார்க் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரீவேல்யூ பண்ணி மார்க்கு ஒன்று அதிகமாக போடுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் கம்மியாகவும் போடுவாங்க. ஓகே, அதான் ரீவேல்யூவேஷன். ஸோ ரீவேல்யூ, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரீவேல்யூ பண்ணால் அதோட வேல்யூ வந்து ஒன்று ஏறும் இல்லை இறங்கும். ஓகேவா? இங்கே நம்ம எதை ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம்? அசெட்ஸு, லைபிலிட்டிஸ். ஓகேவா? சரி, எதுக்கு இந்த ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம்? ஓகே, டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் போகலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அகனும் குரலும் பார்ட்னர்ஸ். ஓகேவா? சரி, அகனோட கேபிட்டல் எவ்வளோ? 5 lakhs. குரலோட கேபிட்டல் எவ்வளோ? 5 lakhs. ஓகேவா? லாஸ்ட் எக்ஸாம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் பார்த்தது வந்து ஸ்டாக் வாங்கினாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குகிறாங்க. ஓகேவா? எவ்வளோ? 10 lakhs கொடுத்து லேண்ட் வாங்குறாங்க. ஓகேவா? எந்த டேட்லனா 1/4/2015 அப்போ வாங்குகிறாங்க. ஓகேவா? சரி, 31st March 2020. ஓகே, 31st March 2020 அப்போது என்ன ஆகுதுன்னா, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? அவங்களோட கேபிட்டல் அதே தான், 5 lakhs. ஓகேவா? லேண்டும் 10 lakhஸில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது 2015 ஒரு லேண்ட் வாங்குகிறாங்க. ஓகேவா? 2020 அதோட லேண்டோட வேல்யூ 10 lakhஸாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ ஏன் 10 lakhsன்னு பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கீங்கன்னா, நம்ம வந்து லேண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எப்போ ரீவேல்யூ பண்ணி போடணுன்னா எப்போ அதை ரியலைஸ் பண்ணுறோமோ, ரியலைஸ் பண்ணுறோம்னா எப்போ அதை நம்ம சேல் பண்ணுறோமோ. ஓகே, சேல் பண்ணும் போது தான் அதோட வேல்யூ வந்து நம்ம இது பண்ணணும். டில் தட் டைம் நம்ம வாங்கின விலையில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ 2020 அதோட மார்க்கெட் வேல்யூ என்னதுன்னு கேட்டால், எதுக்கு இது மார்க்கெட் வேல்யூன்னா நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் இது நான் சொல்கிறேன்னு. ஓகேவா? லெட்ஸே மார்க்கெட் வேல்யூ வந்து 20 lakhsன்னு வச்சுக்கலாம். ஓகே, 2020 அதோட மார்க்கெட் வேல்யூ 20 lakhs. அவங்க வாங்கினது எவ்வளோ? 10 lakhs. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் யார் வரா? நம்ம பாரி வராங்க. பாரி வந்து தேர்ட் பார்ட்னராக வராரு. ஓகேவா? பாரி நம்ம தேர்ட் பார்ட்னராக வராரு. ஓகே, எந்த டேட்டில் வராரு? அடுத்த நாள் 1/4/2020. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? அகன் குரலோட கேபிட்டல் வந்து 5 lakhs. லேண்டோட வேல்யூ வந்து 10 lakhs. ஓகேவா? இப்போது பாரி வரானா கேபிட்டல் கொண்டு வருவான். ஓகேவா? கேபிட்டல் கொண்டு வந்தால் கேஷ் வந்து லெட்ஸே ஒரு 5 lakh வந்து கேபிட்டலாக கொண்டு வரான். ஓகேவா? இந்த சைடு லைபிலிட்டி சைடில் பாரியோட கேபிட்டல் ஒரு 5 lakhs வந்துடும். ஓகேவா? என்ன ஆகுது? பாரி வந்தவொன்னே பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஓகேவா? க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி பார்ட்னராக தான் உங்களோட கேபிட்டலில் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போது அசட்ஸை சேல் பண்ணால் லேண்டு வந்து எவ்வளோ இருக்குது? வேல்யூ 10 lakhs. ஆனால் சேல் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா, லேண்டை வந்து நான் சேல் பண்ணும்போது லெட்ஸே 22 lakhs வருது. ஓகே, இல்லைனா சரி வேணாம், 20 lakhs வருது. ஓகே, எதுவும் சேஞ்ச் ஆகலை. இந்த டேட்லேருந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, லேண்டோட வேல்யூ 20 lakhsன்னு எதுவும் வச்சுக்கலாம். ஓகேவா? 20 lakhs வருது. ஓகேவா? சேல் பண்ணால் அது இல்லாமல் கேஷ் வந்து ஆல்ரெடி ஒரு 5 lakhs இருக்குது. மொத்தம் எவ்வளோ வருது? எனக்கு 25 lakhs வருது. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? இந்த 25 lakhs நம்ம ஆல்ரெடி அந்த சம்ஸில் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு பார்ட்னர் அவங்களோட கேபிட்டல் எடுத்துப்பாங்க. தட் இஸ் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 15 lakhs எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்துட்டா ஸ்டில் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 10 lakh. இந்த 10 lakh யார் பிரிச்சுப்பா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 3 பேரும் பிரிச்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி 3 பேரும் பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் 2015 லேண்ட் வாங்குனது, லேண்ட் வாங்கிட்டு 2020 அதோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு கேட்டால் 20 lakhs. ஓகேவா? நியாயப்படி பார்த்தா 10 lakhs வந்து ஏறினது யாரோட இதுனால? அகனும் குரலும் 2015 வாங்கினதுனால 2020 வந்து அதோட வேல்யூ 10 lakhலேருந்து 20 lakh ஏறி இருக்குது. ஓகேவா? பாரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லேண்டோட வேல்யூ எதுவுமே ஏறல. ஓகேவா? லாஜிக்கலாக பார்த்தா பாரிக்கு எந்த ஷேரும் வரக்கூடாது.
பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி பார்த்தோன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற 10 lakhஸில் பாரிக்கும் ஒரு ஷேர் வரணும். ஓகேவா, சம்திங் ஏதோ லெட்ஸே 3 lakh 3 lakh 4 lakhன்னு வச்சுக்கலாம், சும்மா நான் ரேண்டமாக வச்சுக்கிறேன். ஓகேவா, பட் இது கரெக்டானு கேட்டால் ஃபேரானு கேட்டால் கிடையாது. ஓகே, ஆனால் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி கரெக்டு. ஓகேவா, ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதே விஷயத்தை நான் வேறு மாதிரி இதே ஈவெண்ட்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். சரி, என்னது அகன் குரலோட கேபிட்டல் வந்து 5 lakhs எப்போது 1st April 2015 என்ன பண்ணுறாங்க, லேண்ட் வாங்குகிறாங்க ஃபார் 10 lakhs. ஓகேவா, சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 31st March 2020 அப்போது பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் அகன் குரலோட பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து 5 lakh, லேண்டோட வேல்யூ 10 lakhs இருக்குது. ஓகே, நான் என்ன சொன்னேன் போன இதுவிலே, அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து என்னதுன்னு கேட்டால் 20 lakhs. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரி வந்து நானும் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஓகேவா, அப்படி அவன் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது அகனுக்கும் குரலுக்கும் என்ன தெரியும்னா, சப்போஸ் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் லேண்டில் வந்த கெயினை வந்து பாரிக்கும் நம்ம கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரியை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அசட்ஸை ரீவேல்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, ரீவேல்யூ பண்ணால் என்ன ஆகிடும்னா, இந்த லேண்டோட வேல்யூ 10 lakh + 10 lakh 20 lakh ஆகிடும். ஓகே, அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் எவ்வளோ ஆகிடும், அசட் சைடு 20 lakhs, ஆனால் லைபிலிட்டி சைடில் எவ்வளோ இருக்குது, 5 lakh தான் இருக்குது. ஓகே, இந்த எஃபெக்டை நான் அங்கேயும் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த சைடு அசட்டை ஏற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைடு கேபிட்டலும் ஏற்றிடுவாங்க. ஓகேவா, லெட்ஸே நான் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறேன், 5 lakhs. ஓகேவா, ஸோ இப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி ஆகுதுன்னா, அதோட நெக்ஸ்ட் டே 1/4/2020 அப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும், அகனோட கேபிட்டல் 5 lakhலேருந்து 5 lakh + 5 lakh 10 lakh மாறிடும். இந்த லேண்டில் வந்து கெயினை பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி குரலோட கேபிட்டல் 10 lakhs ஆகிடும். இந்த சைடு லேண்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு 10 lakh இருந்துச்சு, இப்போ ரீவேல்யூ பண்ணதுனால 20 lakhs ஆகிடுச்சு. ஓகே, இப்போ யார் வரா, பாரி வரான். பாரிக்கு என்ன பண்ணுவான், கேஷ் வந்து ஒரு 5 lakhs கேபிட்டலுக்காக எடுத்துகிட்டு வருவான். ஓகேவா, ஸோ பாரியோட கேபிட்டல் ஒரு 5 lakhs. ஓகேவா, என்ன ஆகுது, இப்போது பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணணும், பிஸ்னஸில் இருக்கிற அசட்ஸை சேல் பண்ணி பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டல் எடுத்துப்பாங்க. அதையும் தாண்டி எக்ஸஸ் இருந்துச்சுன்னா பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ லேண்டை விற்றா எவ்வளோ வருது, 20 lakhs வருது. ஓகேவா, அது இல்லாமல் கேஷ் ஒரு 5 lakhs இருக்குது, மொத்தம் எவ்வளோ 25 lakhs. ஓகே, இந்த 25 lakhஸில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்ட்னரோட கேபிட்டல் எடுத்துப்பாங்க. ஓகேவா, அகனோட கேபிட்டல் 10 lakhs, குரலோட கேபிட்டல் 10 lakhs, பாரியோட கேபிட்டல் 5 lakh. இதில் ஏதாச்சும் எக்ஸஸாக வருதா, இல்லை. நம்ம லாஸ்ட் இது படி பார்த்தா அந்த ரீவேல்யூவேஷன் பண்ணாத போது என்ன ஆகுது, 25 lakhs வருது. அதில் ஃபஸ்ட்டு 15 lakhs தான் இவங்க 3 பேரும் கேபிட்டலுக்கு எடுத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க 10 lakhs வந்து 3 பேருக்கும் போயிடுச்சு. பட் இங்கே என்ன ஆகுது, பாரிக்கு அவன் போட்ட 5 lakhs மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா எதுவும் கிடைக்கல. ஓகேவா, ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த நெகட்டிவை ரிமூவ் பண்ணிட்டோமா. ஸோ இதுக்கு தான் வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம். ஓகே, ஒரு பார்ட்னர் சேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அசட்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரீவேல்யூ பண்ணி அதில் சம்டைம்ஸ் கெயினும் வரலாம், சம்டைம்ஸ் லாஸும் வரலாம். அந்த கெயினும் லாஸை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ தட் அவங்க க்ரியேட் பண்ண ஒரு அசட்டுக்கு புதுசாக வர பார்ட்னர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ இது வந்து கான்செப்ட். சம் போடுறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இப்போ சம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம், ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு எப்படி போடுறதுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் 11th வந்து கோல்டன் ரூல் படிச்சிருப்பீங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா, ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் கெயின் மாதிரி இருக்கா, ஒரு நிமிஷம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் கெயின், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் கெயின் மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் போடு. ஓகேவா, இதுவே ஏதாச்சும் லாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா டெபிட்டில் போடு. இது என்ன கெயின் லாஸ்ன்னு சொல்கிறேன் இப்போ. ஓகேவா,
சரி, பட் இதுதான் வந்து அந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 11th படித்தோம்ல, என்ன ரூலு? நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? கிரெடிட்டில் ஏதாச்சும் கெயின் இருந்துச்சுன்னா போடு, லாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெபிட்டில் போடு. இதுதான் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடும்போது இதுதான் மைண்டில் வச்சுக்கணும். கெயின்னா கிரெடிட், லாஸ்னா டெபிட். ஓகே, இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஒரு அசட்டோட வேல்யூ, சரி, அதே மாதிரி இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எது வரும்னா அசட்ஸையும் லயபிலிட்டிஸும் ரீவேல்யூ பண்ணுறோம்ல, அந்த ரீவேல்யூ பண்ணுற அமௌண்ட் மட்டும்தான் இதில் வரும், வேறு எதுவும் இதில் வராது. ஓகேவா? இப்போது அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அசட் நான் ரீவேல்யூ பண்ணால் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது கெயினா லாஸா? கெயின். ஓகேவா? ஸோ பை அசட். ஓகே, நீங்கள் அசட்டுன்னு போடுறோம், பட் கொஸ்டினில் சொல்லுவாங்க மிஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பை மிஷினரி அப்படின்னு போடணும். சம் போடாமல் பார்க்கலாம். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நமக்கு கெயின். ஓகே, அப்போ அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நமக்கு லாஸ் டு அசட். அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ். ஓகே, இதுவே லயபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெயினா லாஸான்னு கேட்டால் கெயின். ஓகே, லயபிலிட்டினா என்ன? கடன் மாதிரி. அந்த கடன் வந்து நமக்கு குறைஞ்சதுன்னா நீங்களே சொல்லுங்கள், அது கெயின் மாதிரியா லாஸ் மாதிரியா? கெயின் மாதிரி. இப்போது நீ ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்க, ஓகேவா? அது உனக்கு லயபிலிட்டி. அவன் வந்து செத்து போயிட்டான், அவனுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது உனக்கு கெயின் தானே. நீ கடன் வாங்கிட்டா ஆனால் திருப்பி தர தேவையில்லைன்னா அது கெயின். ஓகேவா? ஸோ லயபிலிட்டியோட வேல்யூ குறைஞ்சதுன்னா அது நமக்கு கெயின் மாதிரி. ஸோ பை லயபிலிட்டி. நான் லயபிலிட்டின்னு ஜென்ரலாக போடுறேன், கொஸ்டினில் சொல்லுவாங்க என்ன லயபிலிட்டின்னு, அதை நீ பார்த்துக்கோ. ஓகேவா? சம்பளமும் பார்க்கலாம். இதுவே லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயினா லாஸா? கடன் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அது உனக்கு லாஸ் மாதிரி தானே. ஸோ டு லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நமக்கு லாஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ இது இல்லாமல் இன்னும் 2 வரும். அன்ரெக்கார்டட் அசட். ஓகே, ஒரு அசட் இருக்குது, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, நீயே சொல்லு. இப்போ ஒரு அசட்டு ரெக்கார்ட் பண்ணலன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பண்ணோம், அதை ரெக்கார்ட் பண்ணணும். அன்ரெக்கார்டட் அசட்டை ரெக்கார்ட் பண்ணால் அசட்டோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு 4 அசட் இருக்குது. ஓகேவா? இப்போ நீ 5ஆவதாக ஒரு அசட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணாதே இப்போ ரெக்கார்ட் பண்ணால் 4லேருந்து அசட்டோட கவுண்ட் என்னவாச்சு? 5 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன? கெயினா லாஸா? கெயின். ஸோ பை அன்ரெக்கார்டட் அசட். ஓகே, சிமிலர்லி அன்ரெக்கார்டட் லயபிலிட்டின்னு இருக்குது. ஓகே, அன்ரெக்கார்டட் லயபிலிட்டினா என்ன? ஒரு லயபிலிட்டி இருக்குது, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலாம், அக்கௌண்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணால் லயபிலிட்டியோட கவுண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி 4 லயபிலிட்டி இருந்துச்சு. ஓகேவா? இப்போ 5ஆவதாக ஒரு லயபிலிட்டியை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு? லயபிலிட்டியோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, லயபிலிட்டி அதிகமாச்சுன்னா உனக்கு கெயின் மாதிரியா லாஸ் மாதிரியா? கடன் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு அது லாஸ் மாதிரி. ஸோ டூ unrecorded liability. ஓகேவா? ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கெயின் மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட், லாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா டெபிட். ஓகேவா? அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயின், டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெயின். ஓகேவா? அன்ரெக்கார்டட் அசட்னா நமக்கு அது ஒரு கெயின் மாதிரி, அன்ரெக்கார்டட் லயபிலிட்டினா அது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி. புரிஞ்சுதா? ஓகேவா? ஈஸி தானே. ரீவேல்யூஷன் இவ்வளோ தான். ஓகே, சம் பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ உங்களோட எக்ஸசைஸில் 4th சம். ஓகேவா? ஹரி, மாதவன் அண்ட் கேசவன் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 5:3:2. As from 1st April 2017, Vanmadi is admitted into the partnership and the new profit sharing ratio is decided to 4:3:2:1. ஓகே, following adjustment are to be made. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி, depreciate stock, furniture 2000, machinery 2500, provide for outstanding liability 500. ஓகேவா? சரி. ஸோ நமக்கு ரீவேல்யூவேஷன் தெரியும். ரீவேல்யூவேஷன் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிட்டோம் அக்கௌண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபார்மெட் என்ன? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட்டா, ரைட் ஹேண்ட் சைடு கிரெடிட். ஓகே, என்ன பண்ணுவேன்? நீ கெயின் மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் போடுவேன், லாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா டெபிட் பண்ண. கொஸ்டினை ரீட் பண்ணி உனக்கே காமன் சென்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது கெயினா லாஸ் ஆன. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரிமைசஸ் பை 60,000. ப்ரிமைசஸ்னால் என்னதுன்னு கேட்டால் பில்டிங். ஓகேவா? பில்டிங்கோட வேல்யூவை என்ன பண்ண சொல்கிறான்? இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான். இன்க்ரீஸ் பண்ண சொன்னால் அது நம்ம கெயினா லாஸா? கெயின். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் பை பில்டிங். ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு? 60,000. ஓகேவா? ஸோ 60,000ன்னு போடணும். ஓகே, ஆக்சுவலாக டேட்லாம் தேவையில்லை.
ஓகே, நீங்கள் டேட் போடுறதால ஜஸ்ட் பர்டிகுலர் அமௌண்ட் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ பை பில்டிங் 60,000. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டெப்ரிஷியேட் ஸ்டாக்கை டெப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஃபர்னிச்சர் ஒரு 2000, மிஷினரி ஒரு 2500. இது மூணுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டெப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ குறையுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், மிஷினரி மூணுமே அசெட்டு. ஓகேவா? அதோட வேல்யூ நமக்கு குறைஞ்சதுன்னா அது என்ன, கெயினா லாஸா? லாஸ். ஸோ லாஸ்னால் நம்ம எந்த சைட் போடுவோம், டெபிட் சைட் போடுவோமா? ஸோ டூ ஸ்டாக்கு, ஃபர்னிச்சரு, அதுக்கப்புறம் மிஷினரி. ஓகேவா? சரி, எவ்வளோ ஸ்டாக்கை வந்து 5000 குறைக்க சொல்லியிருக்காங்க. மிஷினரி ஃபர்னிச்சரை வந்து 2000 குறைக்க சொல்லியிருக்காங்க. மிஷினரியை வந்து 2500 குறைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ரொவைட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி ஃபார் 500. ஓகேவா? ப்ரொவைட் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரொவைட்னா என்னதுன்னா கிரியேட். ப்ரொவைட்னா கிரியேட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி ஆஃப் 500. ஓகே, ஒரு லைபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அதை நம்ம இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ண சொல்லலாம். கிரியேட்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் பண்ணாத இந்த லைபிலிட்டியை, ரெக்கார்ட் பண்ணாத லைபிலிட்டி நான் என்ன பண்ணணும், இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். அது கெயின் மாதிரியா லாஸ் மாதிரியா? லைபிலிட்டியை நம்ம ரெக்கார்ட் பண்ணால் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயினா லாஸா? லாஸ். ஓகேவா? ஸோ டூ அவுட்ஸ்டாண்டிங் liability. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு அவனே சொல்லியிருக்கான்ல 500. ஓகேவா? சரி, இப்போ இதை டேலி பண்ணணும். ஸோ டேலி பண்ணுறது எப்படி உங்களுக்கு தான் தெரியும்னா டேலி பண்ணுறது. சரி, எந்த சைடு அதிகமாக இருக்குது? கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 60,000 இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணால் 60,000. அதே டோட்டல் தானே இங்கே போடுவோம், 60,000. ஓகே, ஸோ இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 5,000, 7,000, 10,000. ஓகேவா? இந்த 60,000ல் 10,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? ரிமைனிங் 50,000 வரும். ஓகேவா? இந்த 50,000 என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி நமக்கு அக்கௌண்ட்ஸில் ரெண்டு காலம் வரும்ல. ஓகே, இது இன்னர் காலம், அது அவுட்ரு காலம். ஓகேவா? ஸோ இந்த 50,000 நீ என்ன பண்ணணுன்னா பிரித்து தரணும். ஓகேவா? யாருக்கு பிரித்து தரணுன்னா சொல்லு, ஓல்டு பார்ட்னர்ஸா நியூ பார்ட்னர்ஸா? ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த லேண்ட் எக்ஸாம்பிள், அகன் குரல் எக்ஸாம்பிளில். ஓகேவா? ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா, கெயின் லாஸ் எது வந்தாலுமே வந்து யாருக்கு போகும்? அது வெறும் ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். ஏன்னா அதை க்ரியேட் பண்ணது யார்? ஓல்டு பார்ட்னர்ஸ். நியூ பார்ட்னருக்கு அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி இதெல்லாம் எப்போ நம்ம பண்ணுறோம்? நியூ பார்ட்னர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரீவேல்யூஷன்லாம் பண்ணுறோம். அப்போ அது யாருக்கு போகும்? ஒன்லி டு ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஸோ இந்த 50,000 வந்து யாருக்கு பிரிக்கணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் ஹரி, மாதவன், கேசவன். ஓகே, வான்மதி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? எந்த ரேஷியோ சொல்லியிருக்காங்க? 5:3:2ன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. 4:3:2:1ன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. நீயே சொல்லு, இந்த 4:3:2:1 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்னா 4:3:2:1னா 4 வந்து ஹரிக்கு, மாதவன் 2 கேசவன், 1 வந்து வான்மதிக்கு நம்ம கொடுப்போமா ரீவேல்யூஷனில் வர கெயின்லாம்? ஒன்லி டூ ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போது இந்த ரேஷியோ தான் எடுத்துக்கணும், ஓல்டு ரேஷியோ தான். ஆல்வேஸ் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னாலும் சரி, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு அதில் வர்றதை பிரித்து கொடுக்கறதுனாலும் சரி, எல்லாமே ஓல்டு ரேஷியோ அண்ட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 5:3:2 ரேஷியோவில் இந்த 50,000 பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது தெரியும்ல? 50,000 இன்ட்டு 5:3:2னா எப்படி எழுதுவோம் நம்ம? 5/10. 10 எப்படி வந்துச்சு? 5 + 3 + 2. அதே மாதிரி அடுத்தவனுக்கு 50,000 இன்ட்டு 3/10. ஓகேவா? அதுக்கு அடுத்த இருக்கிறவனுக்கு 50,000 இன்ட்டு 2/10. ஓகே, கேல்குலேட்டரில் போடுங்க. 50,000 இன்ட்டு 5/10. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறவனுக்கு 25,000 வருது. ஓகேவா? அடுத்து இருக்கிறவனுக்கு 50,000 இன்ட்டு 3/10 15,000. ஓகேவா? அடுத்து இருக்கிறவனுக்கு 10,000. சரி, இப்போ இதை என்னென்னு எழுதுறதுன்னா, நான் என்ன சொன்னேன்? நம்ம அந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம்ல, இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? இந்த 10 lakh கெயின் வந்துச்சா, லேண்டோட வேல்யூ வந்து
20 lakhs ஐ மீன் வாங்கினது 10 lakhs அது அன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ 20 lakhs. ஸோ என்ன பண்ணிட்டாங்க 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட கேபிட்டலில் போட்டுக்கிட்டாங்க. ஸோ ரீவேல்யூஷன்லேருந்து வர கெயின்லாம் எதுக்கு போகும் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் போகும். ஸோ இங்கே டூ யாரோட கேபிட்டல் ஹரி மாதவன் கேசவன். ஸோ ஹரியோட கேபிட்டலுக்கும் மாதவனோட கேபிட்டலுக்கும் கேசவனோட கேபிட்டலுக்கும் போயிடும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் ரீவேல்யூஷன் சம். ரொம்ப சிம்பிள். நம்ம கெயின் மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் போடுவோம், லாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா டெபிட் சைட் போடுவோம். அதை டேலி பண்ணி வர டிஃப்ரென்ஸ் இந்த சைடும் வரும் இந்த சைடு வரும், எந்த சைடு வந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? வர டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஸ்க்கு 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துடணும். ஓகே, பிரித்து எப்படி கொடுப்போம் அவனோட கேபிட்டலில் போட்டுருவோம். அதனால தான் வந்து 2 ஹரி கேபிட்டல் 2 மாதவன் கேபிட்டல் 2 கேசவன் கேபிட்டல்னு நம்ம என்ட்ரி போடுறோம். புரிஞ்சுதா? சிம்பிள் தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு. சரி, இப்போது 5th சம் வந்து அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாரு. ஸோ தட் உனக்கு புரிஞ்சுதா இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ட்ரை பண்ணிட்டீங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சீனு சிவா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 5:3. ஓகேவா? இன் த வியூ ஆஃப் கௌசல்யா அட்மிஷன் தே டிசைடட் increase the பில்டிங்கோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. டு பிரிங் இன் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000. ஓகேவா? which have not so far been brought into account. Decrease the value of machinery, furniture 12,000, right of credit as 16,000. ஓகேவா? சரி, ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி பை 40,000. ஓகே, மிஷினரியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான். மிஷினரியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் என்னது? கெயினா லாஸா? கெயின். ஸோ பை மிஷினரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான்? 40,000. ஓகேவா? ஸோ 40,000. நெக்ஸ்ட்டு, டு பிரிங் இன் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 which have not so far brought into account. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இது வரைக்கும் நான் ரெக்கார்டே பண்ணல. இப்போ என்ன பண்ணாத ரெக்கார்ட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னது? அசட். ஓகேவா? அசட்டை நான் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணால் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கெயினா லாஸா? கெயின். ஸோ பை இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்? டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி பை 14,000, ஃபர்னிச்சர் பை 12,000. ஓகே, ஃபர்னிச்சர் மிஷினோடைய வேல்யூவை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்னிச்சர் மிஷினரி அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு கெயினா லாஸா? லாஸ். டு மிஷினரி 14,000, அதே மாதிரி டு ஃபர்னிச்சர் 12,000. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ரைட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் பை 16,000. ஓகேவா? ரைட் ஆஃப்னா என்னது அர்த்தம்னா ரெடியூஸ்னு அர்த்தம். ஓகே, ரைட் ஆஃப்னா ரெடியூஸ். ஓகேவா? கிரெடிட்டார்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்கிறான். கிரெடிட்டார்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னது? கெயினா லாஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்டார்ஸ்ன்றது நமக்கு ஒரு லயபிலிட்டி. ஓகேவா? ஐ மீன் நமக்கு கடன் கொடுத்தவன். ஓகேவா? அந்த வேல்யூ வந்து குறையுது. நம்மளோட கடனோட வேல்யூ குறையுது. நம்மளோட கடனோட வேல்யூ குறைஞ்சா கெயினா லாஸா? கெயின். ஓகே, இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரெடியூஸ்ன்னு பார்த்த உடனே ரெடியூஸ்னாலே லாஸ்ன்னு. ஓகேவா? அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா தான் லாஸு. ஓகேவா? இங்கே என்னது? கிரெடிட்டார்ஸ்ன்றது ஒரு லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டி குறைஞ்சதுன்னா அது நமக்கு கெயின் மாதிரி. ஓகேவா? ஸோ பை கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 16,000. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம டேலி பண்ணுவோமா? எந்த சைடு அதிகமாக இருக்குது? கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 40 + 50 + 16 66,000. ஓகேவா? ஸோ 66,000 இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 14 + 12 26,000. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 40,000. இந்த 40,000 என்ன பண்ணணும்? நான் 3 பார்ட்னர்ஸ்க்கும் பிரித்து தரணும். ஓகேவா? ஸோ யார் 3 2 பார்ட்னர் சீனு சிவா. ஓகேவா? கௌசல்யா நியூ பார்ட்னர், அவளுக்கு தரமாட்டோம். ஓகேவா? சீனுக்கும் சிவாவுக்கும் தருவோம். ஸோ 2 சீனு கேபிட்டல் அக்கௌண்ட் 2 சிவா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? 40,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? ஓல்டு ரேஷியோ. எப்போவுமே இதில் நியூ ரேஷியோ கொடுக்கல, பட் எப்போவுமே என்னது நம்ம பிரிக்கிறது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டில் வர டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னாலும் சரி ரீவேல்யூஷன்னாலும் சரி எப்பவுமே ஓல்டு ரேஷியோ. 5:3 ரேஷியோவில் 40,000 பிரித்தா என்ன வரும்? 40,000 × 5 / 8.
ஓகேவா. ஸோ என்ன வருது 25,000 10,000 ஓகேவா. ஸோ ஈஸி தானே. ஆக்சுவலாக இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சம்மில் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஏன் நான் ஜேர்னல் என்ட்ரி போடலன்னா நான் அடுத்த சம்மில் ஒரு சம்மில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டோன்னா அதை வச்சு ஜேர்னலில் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ அடுத்த சம்மில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். ஓகேவா. சரி, 6th கொஸ்டினை ஃபஸ்ட் நீ கொஸ்டினை ரீட் பண்ணிப்பார். கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்தோன்னா கீழே என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ், ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம இந்த சம்மில் பண்ணோம், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி வச்சுப்பேன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கொஸ்டினை அப்படியே ஆர்டராக படிச்சுட்டு வந்து அப்படியே போஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா. அதே மாதிரி இப்போ நம்ம பிஃபோர் ஸ்டார்டிங் சம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எது வரும். ஓகே, ரீவேல்யூஷன் இப்போ தான் பார்த்தோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எது வரும், அசட்ஸையோ லயபிலிட்டிஸோ ரீவேல்யூ பண்ணி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்துச்சுன்னா அது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வரும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பராக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக சம் எப்படி போடுறது அப்படின்றது சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த சம்மு நல்லா புரிஞ்சால் தான் பெரிய சம்லாம் பின்னாடி இருக்கும், காம்ப்ரஹென்சிவ் சம்ஸ்லாம். ஓகே, பேலன்ஸ் ஷீட்லாம் சேர்த்து தருது. இது நம்ம நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் அது போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா. சரி சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் ரெண்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். Sai Shankar are partners sharing profits in the ratio 5:3. The firm's balance sheet as on 31st December was as follows. ஓகேவா. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கேபிட்டல் ஆஃப் சாய் அண்ட் ஷங்கர். ஓகே, கேபிட்டல். சரி, ஓகே, இது எப்படி இந்த சம் எப்படி நீ அப்ரோச் பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே பண்ணி வச்சுட்டியா, ஒன்றா பார்த்துட்டே வா. நீயே ஒன்று கேட்டுக்கோ, இது கேபிட்டலில் வருமா, இது ரீவேல்யூஷனில் வருமா அப்படின்னு. ஓகே, இதிலே நேமே என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ரீவேல்யூஷன் வருமா, கேபிட்டல் வருமா, கேபிட்டலில் இது எங்கே வரும்னா இது வந்து என்னதுன்னு கேட்டால் ஓப்பனிங் கேபிட்டல் எந்த சைடு வரும்னு கேட்டால் கிரெடிட் சைட். ஓகே, 3rd சாப்டர் படித்தவங்களுக்கு தெரியும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா. அதே மாதிரி கேபிட்டல் என்ன ஃபார்மெட்டு, பர்டிகுலர்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸோட நேம் போடணும். சாய் 3rd சாப்டரில் பார்த்துருப்பல, ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், அதுதான் சாய் ஷங்கர் ஷண்முகம். ஓகேவா. அதே மாதிரி இந்த சைடு சாய் ஷங்கர் ஷண்முகம். ஓகே, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் கேபிட்டல் யார் இருக்கும், ஒன்லி சாய் அண்ட் ஷங்கருக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஏன்னா ஷண்முகம் நியூ பார்ட்னரில் அவனுக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல்லாம் இருக்காது. ஸோ 48,000 40,000 ஷண்முகமுக்கு நில். ஓகேவா. அடுத்தது என்ன இருக்குது, கிரெடிட்டாஸ். ஓகே, கிரெடிட்டாஸ் கேபிட்டலில் வருமா, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ கேபிட்டலில் வராது. ரீவேல்யூஷனில் வருமானு கேட்டால் ரீவேல்யூஷனில் வரும். எப்போனா அதுக்கு ரீவேல்யூவேஷன் இருந்துச்சுன்னா. ரீவேல்யூவேஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னா கீழே இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ரீட் பண்ணிப்பார். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் பற்றி எதுவுமே இல்லை. ஓகேவா. ஸோ அதுக்கு ஏதோ ரீவேல்யூஷன்லாம் இப்போ ரீவேல்யூஷன் வராது, அப்போ கேபிட்டல்லையும் வராது. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்கும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. ஓகேவா. அப்போ ரீவேல்யூஷனில் வராது, கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் வராது, ஏன்னா கேபிட்டலுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் சம்மந்தமே இல்லை. ஓகே, இப்போ பில்டிங் என்ன கொடுத்துருக்கான், பில்டிங் வந்து 34,000 கொடுத்துருக்கான். கீழே ரீவேல்யூஷன் இருக்கா, இருக்குது. பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 50,000. ஓகே, பிஃபோர் இந்த சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. என்னதுன்னா கொஸ்டினில் அட்டு 2ன்னு சொல்லியிருந்தால் டிஃப்ரென்ஸ், ஃபாரு பையன்னு சொல்லியிருந்தால் சேம் அமௌண்ட். ஓகே, இது என்ன டிஃப்ரென்ஸு, சேம் அமௌண்ட்டு இது இப்போ சொல்கிறேன், சம்மில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 50,000. இந்த மாதிரி அட்டுன்னு சொல்லியிருந்தால் இப்போ மேலே வந்து பில்டிங்கோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்கறது வந்து ஓல்டு வேல்யூ, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கறது வந்து நியூ வேல்யூ. ஓகே, ஓல்டு வேல்யூ எவ்வளோ 34,000, நியூ வேல்யூ எவ்வளோ 50,000. ஓகே, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, 34,000லேருந்து 50,000க்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா. அப்போது அது ரீவேல்யூவேஷன் கெயினா லாஸா, கெயின். ஓகே, இப்போ எவ்வளோ அமௌண்ட் போடணும்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ அட்டு 2ன்னு கொடுத்துருந்தா டிஃப்ரென்ஸ், ஃபார் பைன்னு கொடுத்துருந்தா சேம் அமௌண்ட். அடுத்த இதில் வந்து ஃபார் பைலாம் வரும். ஓகேவா. சரி, இப்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும், 16,000. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் இந்த ஃபார்மெட்லாம் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்லாம் நீ போட்டுக்கோ. பை பில்டிங்
எவ்வளோ அமௌண்ட்டு 16,000. எவ்வளோ வந்து அதிகமாச்சோ அவ்வளோதான் போடணும். அடுத்தது என்ன இருக்குது? ஃபர்னிச்சர். ஓகே, ஃபர்னிச்சர் கேஷ் ரீவேல்யூஷன் கொடுத்துருக்கானா பாரு. ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 50,000, சாரி 5,000. ஓகேவா, ரீவேல்யூடு அட்டு சொல்லியிருக்காங்களா? அட்டுனா என்ன டிஃப்ரென்ஸா? ஸோ மேலே எவ்வளோ இருக்குது? 6,000. கீழே எவ்வளோ இருக்குது? 5,000. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது ஓல்டு வேல்யூ, கீழே இருக்கிறது நியூ வேல்யூ. 6,000ல் 5,000 குறைஞ்சிருக்கு. அப்போ ரீவேல்யூவேஷன் கெயினா லாஸா? லாஸ். ஸோ டு ஃபர்னிச்சர் 5,000. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. இங்கே இருக்க அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இது அன்ரெக்கார்டட், இன்னும் ரெக்கார்டே பண்ணலன்னா அப்புறம் எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும்? இது வேறு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது கீழே வருமா அது எப்படி போட்டுருன்னு சொல்கிறேன். டெட்டாஸ்க்கும் கீழே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ப்ரொவிஷன் வந்து லாஸ் தான். ப்ரொவிஷன்னாலே லாஸ் தான். ப்ரொவிஷன்னா என்ன? டெட்டர்ஸ்னால் என்ன? நமக்கு காசு தர வேண்டியவன், அதில் ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ் நமக்கு வருமா வரதுன்னு தெரியாது. அதை தான் வந்து ப்ரொவிஷன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொவிஷன் இட் செல்ஃப் எ லாஸ். ஓகே, ஸோ அது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் தான். ஸோ டு ப்ரொவிஷன். ஓகே, அமௌண்ட்டு தான் என்ன போடுறது? அமௌண்ட் என்ன சொல்லியிருக்கான்? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு to 5,500. 2 என்ன சொன்ன டிஃப்ரென்ஸா? மேலே ஓல்டு வேல்யூ எவ்வளோ? 3,000. நியூ வேல்யூ எவ்வளோ? 5,500. மைனஸ் பண்ணால் என்ன? 2,500. ஓகேவா, அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிளுக்கு கீழே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அப்போ ரீவேல்யூஷனில் வராது. கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டாக்குக்கும் அதே தான். ஓகேவா, தென் பேங்க்கெல்லாம் ரீவேல்யூ பண்ண மாட்டாங்க. பேங்க்கில் இருக்கிற காசை நம்மளை ரீவேல்யூ பண்ணுமா? 100 ரூபானா 100 ரூபா தான். அதோட வேல்யூ ஏறுவா இறங்க போகிறது கிடையாது. ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் கீழே வாங்க. On 31st December, Shanmugam was admitted into the partnership for 1/4 share of profits with 12,000 as capital. ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து 12,000 கொண்டு வந்திருக்கான்னா அது எந்த அக்கௌண்ட்டில் வரும்? ரீவேல்யூவேஷனாக கேபிட்டலில் டெபிட் சைடாக கிரெடிட் சைடான்னு கேட்டால் கிரெடிட் சைடில் அவனுக்கு 12,000 போடணும். 3rd சாப்டரில் படிச்சிருப்பீங்கள, அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தால் பை பேங்க்னு போடுவீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பை பேங்க். இது அடிஷ்னல் கேபிட்டலில் நியூ பார்ட்னர் கொண்டு வர கேபிட்டல். ஓகேவா, ஒன்றும் இல்லை, நீங்கள் 11th படித்த ஜேர்னல் கேபிட்டல் கொண்டு வந்தால் என்ன என்ட்ரி? பேங்க் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கு போஸ்டிங் தான் இந்த பேங்க்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேங்க்குன்னு போடுறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஃபர்னிச்சர் போட்டாச்சு, பில்டிங் போட்டாச்சு, ப்ரொவிஷன் போட்டாச்சு. இப்போ இதுவா அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 6,000. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, இதுவும் வேறு. ஓகே, இது அன்ரெக்கார்டட், இது இப்போ தான் ரெக்கார்டே பண்ண போகிறோம். ஸோ அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6,000. ஓகேவா, 6,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்றது என்னது? அசட். ரெக்கார்ட் பண்ணாத அசட்டை நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணால் என்ன ஆகும்? அசட்டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயினா லாஸா? கெயின். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் பை இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 6,000. ஓகேவா, அதுக்கப்புறம் அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி 2,500. ஓகே, ஒரு லயபிலிட்டியை ரெக்கார்ட் பண்ணல. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணால் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது கெயினா லாஸா? லாஸ். டு அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி எவ்வளோ அமௌண்ட்டு? 2,500. ஓகே, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே போஸ்டிங் போட்டாச்சு. இப்போ டேலி பண்ணுறது தான் வேலை. ஓகே, டேலி எப்படி பண்ணுறது தெரியும்ல உனக்கு? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 22,000. ஓகேவா, இப்போ டேலி பண்ணால் என்ன வரும்? 22,000ல் மைனஸ் ஃபர்னிச்சர் எவ்வளோ? ஃபர்னிச்சர் 5,000 இல்லை, சாரி. ஃபர்னிச்சர் எவ்வளோ? ஃபர்னிச்சர் மேலே 6,000 இருக்குது, கீழே 5,000. 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அந்த 1,000 ரூபாய் தானே போடணும். சாரி, தப்பாக போட்டேன். சரி, 22,000 மைனஸ் 1,000 மைனஸ் 2,500 மைனஸ் 2,500 போட்டால் 16,000 வருது. ரீவேல்யூஷனில் வர இந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். ஓகேவா, டூ என்ன? எந்த பார்ட்னர்ஸ்? ஓல்டு பார்ட்னரா நியூ பார்ட்னரா? வெறும் ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும்தான். எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கல, வெறும் அகன் குரலுக்கு மட்டும்தான் போகும். ஓகேவா, சாய் சங்கர், சாய் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட். 16,000 எப்படி பிரிக்கணும்? ரேஷியோவில் 5:3. 5:3 என்ன? 5/8. 8 எப்படி வந்துச்சு? 5 + 3. ஓகேவா, 16,000 × 5/8. அப்போது சாய்க்கு 10,000, சங்கருக்கு 6,000.
ஓகேவா. இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ நம்ம ரீவேல்யூஷன் டேலி பண்ணி வந்துச்சுல டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸை ஆப்போசிட்டாக கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எந்த சைடு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, டெபிட் சைட், அதை அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை என்னென்னு போடணுன்னா, நீ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் என்னென்னு போட்ட, ஷண்முகம் சாய் கேபிட்டல் அக்கௌண்ட், ஷங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டேன். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கேபிட்டல்னு போட்டேன். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை ரீவேல்யூவேஷன் எவ்வளோ, சாய்க்கு வந்து 10,000, இன்னும் சங்கருக்கு வந்து 6,000. ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டு டேலி பண்ண வேண்டியதான். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டேலி பண்ணுறது என்ன, இந்த சைடு தான் எல்லாமே இருக்குது. 48,000, 46,000, 12,000. டெபிட் சைடில் ஒன்றுமே கிடையாது. ஸோ 48,000, 46,000, 12,000. ஓகேவா. இப்போது என்ன பண்ணணும், டூ பேலன்ஸ் கேரி ஆன் டிஃப்ரென்ஸு. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லாதனால இதே தான் டிஃப்ரென்ஸு, 48,000, 46,000, 12,000. ஓகே, இது என்ன பண்ணுவோம், அப்படியே ஆப்போசிட்டில் கீழே கொண்டு வருமா, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 48,000, 46,000, 12,000. ஓகேவா. சரி, ஆக்சுவலாக இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம வந்து வெறும் ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் தான் போட்டிருக்கோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடல. ஓகே, ஆக்சுவலாக நான் 4th 5th சம்லேயும் ஜேர்னல் கேட்டிருந்தாங்க, போடல. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உனக்கு அது புரிஞ்சிடும். ஜேர்னல் ரொம்ப சிம்பிள். என்னதுன்னா, நம்ம அக்கௌண்ட்டு போட்டோமா, நீ எக்ஸாம்லேயும் என்ன பண்ணா, மேலே வந்து சம் போடும்போது ஜேர்னலுக்கு இடம் விட்டுட்டு ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் போடு. ஓகேவா. இப்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இது கீழேருந்து மேலேருந்து கீழே. என்ன கீழேருந்து மேலேருந்து கீழேனா ஒன்றும் இல்லை. இப்போது நான் என்ன சொன்னேன், பில்டிங்லேருந்து ரீவேல்யூஷனுக்கு போகணும். ஓகே, அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரினா, பில்டிங் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, வேறு என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். ஓகேவா. பில்டிங் எவ்வளோ, பில்டிங் வந்து ஒரு 16,000, 6,000. ஸோ 16,000, 6,000, 22,000. ஸோ புரியுதா ஜேர்னல் எப்படி போடுறேன்னு. நம்ம அக்கௌண்ட்டு போட்டோன்னா அதையே ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி போகணும், கீழேருந்து மேலே போகணும் கிரெடிட் சைடில். டெபிட் சைடில் என்னன்னா மேலேருந்து கீழே வரணும். மேலேருந்து கீழேன்னா ரீவேல்யூவேஷன். அப்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ, மேலேருந்து கீழே என்னென்ன இருக்குது, ஃபர்னிச்சர், ப்ரொவிஷன், அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி. ஸோ டூ ஃபர்னிச்சர், to provision, to unrecorded liability. ஓகே, ஃபர்னிச்சர் எவ்வளோ, 1,000, 2,500, 2,500, 1,000, 2,500, 2,500. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டெபிட்டில் போட்டுருணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 6,000 வரும். ஸோ புரிஞ்சா, ரீவேல்யூஷன் ரொம்ப ஜேர்னல் என்ட்ரிஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒன்ஸ் அக்கௌண்ட் போட்டோன்னா கிரெடிட் சைடில் கீழேருந்து மேலே போகணும். ஓகே, தட் இஸ் பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டு ரீவேல்யூவேஷன். டெபிட் சைடில் மேலேருந்து கீழே வரணும், ரீவேல்யூவேஷன் டு ஃபர்னிச்சர், டு ப்ரொவிஷன், டு அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி. ஓகேவா. அதே மாதிரி டெபிட் சைடில் இன்னொன்று இருக்குது, என்னதுன்னா இந்த கேபிட்டல். இதே நீ சேர்த்து போட்டிருக்கலாமேன்னு கேட்பீங்க. ஓகே, எப்பவுமே கேபிட்டல்னு வரதுக்கு தனியாக என்ட்ரி போடு, மற்றது எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக ஒரே என்ட்ரியாக போட்டுரு. இப்போ இதுக்கு என்ன வரும், சேம் மேலேருந்து கீழே. ஓகேவா. அப்போ என்ன வரும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சாய் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, சாய்க்கு வந்து 10,000, ஷங்கருக்கு வந்து 6,000, டோட்டல் 16,000. ஓகே, ஸோ ரீவேல்யூவேஷனில் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ட்ரி போட்டோமா, இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சு. ஸோ ஜேர்னல் என்ட்ரி இதில் முடிஞ்சிச்சு. கேபிட்டலில் வெறும் ஒன்றுத்துக்கு மட்டும் தான் போடும். எதுனா இவன் கொண்டு வந்தாலும் கேபிட்டல் அதுக்கு மட்டும்தான். ஓகே, அதுவே சேம் திங் தான், கீழேருந்து மேலே. பேங்க் டு கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் டு கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல். யாரோட கேபிட்டல், நியூ பார்ட்னர். ஸோ அவனோட நேம் போடணும், ஷண்முகம் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ கொண்டு வராமல் கேபிட்டலு, 12,000. ஓகேவா. ஸோ 12,000 அவ்வளோதான் ஜேர்னல். ஸோ ஈஸி தானே. ஸோ ஜேர்னலில் போடுறது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நார்மலாக சம் போடுறதுக்கு மேலே ஜேர்னலுக்கு இடம் விட்டு ரீவேல்யூஷன் கேபிட்டல் போடு. தென் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிறத வச்சு ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணு. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நீ ஜேர்னலில் போடணும். அது என்னதுன்னு கேட்டால் நியூ பார்ட்னர் கொண்டு வர கேபிட்டல். ஸோ ஈஸி தானே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ 6th சம் பார்த்தோம்ல. 6th சம் பார்த்தா 7th சம் அதே தான், ஈஸி தான். ஓகே, டக்குன்னு போட்டுடலாம். சரி, இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி நீ கொஸ்டினை ஃபுல்லாக படித்து பாரு. கீழே வந்து ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த சம்மில் ஜேர்னல்லாம் போடுறதால ஜஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு கேபிட்டல் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அமல் அண்ட் விமல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ 7:5.
ஓகேவா. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எந்த வரும், எங்கே வரும், ரிவாலுவேஷனா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்னு போடுவேன், கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யார் பார்ட்னர்ஸ், அமல், விமல், நிர்மல். பர்டிகுலர்ஸ் அமல், விமல், நிர்மல். பர்டிகுலர்ஸ் அமல், விமல், நிர்மல். ஓகே, எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல், அமலுக்கும் விமலுக்கும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நிர்மல் நியூ பார்ட்னரில், ஸோ அவனுக்கு இருக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வருமா, கிரெடிட்டாஸுக்கும் கேபிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை. ரீவேல்யூஷனில் வருமானு கேட்டால் ரீவேல்யூஷன் இருந்தால் வரும். ஸோ கொஸ்டினில் கிரெடிட்டாஸ்க்கு எதுவும் ரீவேல்யூஷன் கொடுக்கல, அப்போ ரீவேல்யூஷனில் வராது. அதுக்கப்புறம் லேண்டுக்கு ஏதாச்சும் ரீவேல்யூஷன் இருக்கா, அங்கே இருக்கு பாரு. லேண்ட் டு பி அப்ரிஷியேட்டட் பைனா என்ன சொன்னால் நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம்ல, அட்டு டூனா டிஃப்ரென்ஸு, ஃபார் பைனா சேம் அமௌண்ட்டு. ஓகே, பைனா அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கணும். லேண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கான், அப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்கான். அப்ரிஷியேட் பண்ணால் அது நம்ம கெயினா லாஸாக, கெயின். ஸோ ரிவாலுவேஷனில் கெயின் சைட் போடணும். பை லேண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 20,000. பைனா அதே அமௌண்ட்டு எடுத்துக்கணும். ஸோ புரியுதா என்ன ஃபார் பைனா சேம் அமௌண்ட்டுன்னு, இதுதான். நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, P&L அக்கௌண்ட். ஆல்ரெடி நான் சம்மிலே சொல்லியிருந்தேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் சம்மில் P&L டெபிட் சைடில், லைபிலிட்டி சைடில் இருந்துச்சுன்னா என்ன, அது ஒரு ப்ராஃபிட் என்ன பண்ணணும், பார்ட்னர் வர்றதுக்கு முன்னாடியே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடணும். ஓகேவா. பிரித்து கொடுத்தா என்ன என்ட்ரி, அங்கே ஃபஸ்ட்டு சம்ஸில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல, P&L அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார், அமல் விமல் கேபிட்டல் அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் டெபிட் டு அமல் விமல் கேபிட்டல் அக்கௌண்ட். என்னது, P&L அக்கௌண்ட் டெபிட் டு அமல் கேபிட்டல் அக்கௌண்ட் டு விமல் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அதை இந்த ரேஷியோவில் பிரித்து போடுவோமா. இப்போ இதை அப்படியே போஸ்ட் பண்ணு கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்னு போஸ்ட் பண்ணுவேன், பை P&L அக்கௌண்ட். ஓகே, அதே மாதிரி நீ தேர்ட் சாப்டர்லாம் படிச்சிருப்பேன். ஓகே, தேர்ட் சாப்டரில் நம்ம பை ப்ராஃபிட்லாம் வந்து பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு இந்த ஃப்ளக்சுவேட்டிங் ஃபிக்சட் கேபிட்டல் மெத்தடில் போட்டுருவோம். பை P&L அக்கௌண்ட்னு இந்த 24,000 பிரித்து போடணும். ஓகே, 24,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னா 7:5. ஸோ 24,000 into 7 divided by 12. அப்போது ஒருத்தனுக்கு 14,000, இன்னொருத்தனுக்கு 10,000. ஸோ புரிஞ்சுதா. லாஸ்ட்டு சம்மில் வந்து P&Lலாம் எதுவும் கொஸ்டினில் இல்லை. ஓகே, பட் இந்த சம்மில் P&L இருக்குது. ஓகே, ஸோ P&Lனு கொஸ்டினில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா. சரி, அடுத்தது ஃபர்னிச்சருக்கு எந்த ரீவேல்யூவேஷனும் இல்லை. அப்போ ரீவேல்யூவேஷன் வராது, கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் வராது. ஸ்டாக் என்னது, மேலே 25,000 இருக்குது. ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பைனா என்ன, சேம் அமௌண்ட். ஸ்டாக் என்ன பண்ண சொல்லியிருக்கான், டெப்ரிஷியேட் பண்ண சொல்லலாம். கெயினா லாஸா, லாஸ். ஸோ டூ ஸ்டாக் எவ்வளோ அமௌண்ட்டு, 5,000. ஓகேவா. தென் டெட்டர்ஸ்க்கு ஏதாச்சும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் 3,000. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன், ப்ரொவிஷன்னாலே லாஸ் தான். ஸோ லாஸ் வந்து டு ப்ரொவிஷன். ஓகே, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போட லாஸ். ஓகேவா. இதில் வந்து ஃபார்ன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஃபார்ன்னு சொல்லியிருந்தா சேம் அமௌண்ட்டு. ஓகே, அதே மாதிரி அமௌண்ட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் நீ பார்க்கணும். ஓகே, சென்டென்ஸில் எங்கேயும் முன்னாடிலாம் அட்டு டூ மேபி இருக்கலாம், நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அமௌண்ட்டு பக்கத்தில் ஃபார் பை அந்த சேம் அமௌண்ட்டு அட்டு டூ இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ டூ ப்ரொவிஷன் எவ்வளோ, 3,000. அவ்வளோதான். டாலி பண்ண வேண்டியதான். பேங்க்குக்கு ஏதாச்சும் ரீவேல்யூவேஷன் இருக்குமா, பேங்க்குக்கு ரீவேல்யூவேஷன்லாம் இருக்காது, ரீவேல்யூவேஷன் வராது. பேங்க்குக்கும் கேபிட்டலுக்கும் சம்மந்தம் இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் வராது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், டாலி பண்ண வேண்டியதான். எந்த சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 20,000 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 12,000 என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸ்க்கு பிடிச்சி தரணுமா. யார் அந்த பார்ட்னர்ஸு, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டுமா, நியூ பார்ட்னருக்குமா, வெறும் ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும்தான். டு அமல் கேபிட்டல் அக்கௌண்ட் டு விமல் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ, 12,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும், 7:5 பிரிச்சுன்னா 7,000, 5,000. ஓகே, ஞாபகம் இருக்கலாம். என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டேலி பண்ணி வர டிஃப்ரென்ஸை கேபிட்டலுக்கு ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வருது, அது அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிரெடிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்னென்னு போடுவேன், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கேபிட்டல்னு போடுவேன், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூவேஷன் போடுவேன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 7,000, 5,000. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை டாலி பண்ண வேண்டியதான். டாலி பண்ணால் என்ன வரும், 784, 91,000,
50 சாரி ஒன்று விட்டோமோ ஓகே இங்கே நிர்மல் இஸ் அட்மிட்டட் ஆஸ் அ நியூ பார்ட்னர் இன்ட்ரடியூசிங் கேபிட்டல் ஆஃப் 30,000. நிர்மலை வந்து கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்கள, அந்த கேபிட்டல் போடணும்ல, சாரி. ஸோ பை கேபிட்டல் கொண்டு வந்தால் என்ன, பை பேங்க்கு. எவ்வளோ அமௌண்ட்டு, 30,000. ஓகேவா, சரி. ஸோ இப்போ போடலாம். இப்போ டேலி பண்ணால் என்ன வரும், 91,000. இவனுக்கு வந்து 65,000, இவனுக்கு வந்து 30,000. ஓகே, இந்த சைடு எதுவுமே இல்லை, அதே தான் வரும். 91,000, 65,000, 30,000. டேலி பண்ணால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, 2 பேலன்ஸ் கேரி டவுன். 91,000, 65,000, 30,000. ஸோ ஈஸி தானே ரீவேல்யூவேஷன். இவ்வளோ தான் ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷனை இப்போ சம்மரைஸ் பண்ணோம்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் என்ன, கிரெடிட் சைடில் கெயின் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும், டெபிட் சைடில் லாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நீ தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, கெயின். அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, லாஸ். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, லாஸ், டெபிட் சைட். லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன, கெயின், கிரெடிட் சைட். அன்ரெக்கார்டட் அசட்னா என்ன, கெயின், கிரெடிட் சைட். அன்ரெக்கார்டட் லயபிலிட்டினா என்ன, லாஸ், டெபிட் சைட். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஈஸி தானே. ஸோ ரீவேல்யூவேஷன் புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அந்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டினியூ வாட்சிங்.